eBliss Technologies. eBliss Technologiesனா என்ன? eBliss Technologiesல என்னென்ன சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கோம்? eBliss Technologies எங்க இருக்கு? அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். eBliss Technologiesன்றது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னா நாங்கள் பண்ணுறது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் ப்ராசஸ். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது நிறைய பிஸ்னஸ் இருக்குது. நிறைய பிஸ்னஸ் அவங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் வச்சு அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ யாருக்காச்சும் வந்து புதுசாக வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரம் த ஸ்க்ராச் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும், இல்லை ஏற்கனவே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க சாஃப்ட்வேரில் ஏதாச்சும் வந்து புதுசாக இன்க்ளூட் பண்ணணும், சில ஃபீச்சர்ஸ் வந்து புதுசாக வந்து அப்டேட் பண்ணணும், இல்லை ஆல்ரெடி இருக்க சாஃப்ட்வேரில் எதனா மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சர்வீசஸில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ரெண்டாவது, சாஃப்ட்வேர் ட்ரைனிங் அப்படின்னு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சாஃப்ட்வேர் ட்ரைனிங் யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, மெயினாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது 2 ஏரியாஸில். ஒன்று வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட், அப்படி இல்லைன்னா எனி கம்ப்யூட்டர் ஓரியன்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படுற லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ், லேட்டஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், லேட்டஸ்ட் டொமைனில் அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் வேணும், அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் வேணும், அவங்களுக்கு மினி ப்ராஜெக்ட் வேணுமா, இல்லை மேஜர் ப்ராஜெக்ட் வேணுமா, இல்லை அவங்களுக்கு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வேணுமா, இல்லை அவங்களுக்கு ரியல் டைம் ப்ராஜெக்ட் வேணுமா, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து IEEE ப்ராஜெக்ட் வேணுமா, அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ரிக்குயர்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ட்ரைனிங்கை வந்து நம்ம அவங்களுக்கு டெலிவர் பண்ணி கொடுப்போம். இந்த ட்ரைனிங்கோட எண்டில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு ரியல் டைம் ப்ரோக்ராமர் மாதிரியே அவங்க ஆயிடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் யாருக்கு வந்து சாஃப்ட்வேர் ட்ரைனிங் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து படித்து முடிச்சுட்டு, டிகிரி முடிச்சுட்டு, எய்தர் வந்து ஒரு இன்ஜினியரிங் டிகிரியோ இல்லை ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரியோ முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு தான் நான் போவேன், சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு ப்ரோக்ராமராக நான் போகணும், இல்லை வந்து ஒரு டெவலப்பராக நான் போகணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நம்மக்கிட்ட வரும்போது நம்ம அதுக்கான ட்ரைனிங் நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். அவங்க என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அவங்களால படிக்க முடியுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க வந்து ஒரு நல்ல பெட்டர் CMM level 3 level 5 கம்பெனியில் போய் பிளேஸ் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த நாலேஜை ப்ரொவைட் பண்ணி அவங்கள வந்து ஒரு கம்பெனியில் போய் நம்ம பிளேஸ் பண்ண வைக்கலாம். இது ரெண்டாவது. நெக்ஸ்ட் யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து சம்மர் டைமில் வந்து இப்போது ஆல்ரெடி இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸு, இல்லை ஸ்கூலில் வந்து 10th 12th வந்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸு, அப்படி இல்லைன்னா சில்ட்ரன்ஸ் கூட வந்து நம்ம கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ தட் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஃப்யூச்சரில் வந்து இன்றைக்கி எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் ஓரியன்டாக ஆயிடுச்சு, எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நோக்கி எல்லாமே போயிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் த லைஃப்பில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் வந்து உங்கள் குழந்தைங்க வந்து ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் சில்ட்ரனை எங்ககிட்ட அனுப்பி வைங்க. நாங்கள் வந்து அவங்கள வந்து ஒரு பெட்டர் ப்ரோக்ராமராக ஃப்யூச்சரில் அவங்க ஆகிறதுக்கு அவங்கள ஷேப் பண்ணி உங்ககிட்ட நாங்கள் வந்து டெலிவர் பண்ணுவோம். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சர்வீசஸ்லையும் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சர்வீசஸ்லையும் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத அப்ராக்சிமேட்டாக உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இது போக வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் ரொம்ப வருஷமாக வந்து ஜாப் இல்லாமல் வந்து ஐடியில் வந்து ஜாப் ட்ரை பண்ணி ஜாப் கிடைக்காம நிறைய பேர் இருப்பாங்கள்ல. ஸோ அவங்களுக்கும் வந்து ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கும் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்களும் ஒரு என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம eBliss டெக்னாலஜிஸில் வந்து ஒரு சர்வீசஸாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சர்வீசஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து நம்ம eBlissக்கு வரலாம். நம்ம eBlissோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நாங்கள் வந்து இந்த வீடியோவில் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஃபோன் பண்ணலாம், இல்லை வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை வந்து உங்களுக்கு நீங்கள் இமெயில் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம ஆஃபீஸ் வந்து பட்டாபிராமில் லொக்கேட் ஆகிருக்கு. If you like the video, please click on the like button, write a comment, and subscribe to my channel.